சரி மச்சான், புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்க ஸ்டாக்கை பத்தி. நீ அந்த பழைய சேனல்ல வந்து இருக்கும்போது, நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க சேனல்ல இருக்கும்போது வந்து இந்த ஸ்டாக் லெசன்லாம் போட்டுட்டு இருந்தீங்க. ஆமா. அதை பார்த்து தான் வந்து நான் ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்றதை பத்தி சொல்லி கொடுத்தீங்க. நீங்க லெசன் நடக்கிறத பார்த்துட்டு இன்னும் ஒரு 5-6 கிளாஸ் எடுத்துட்டு போயிருப்பீங்க போல இது. இல்ல 30 கிளாஸுக்கு மேல இருக்கும். 30 கிளாஸ் 35 இருக்கும். நான் ஸ்டார்டிங் வந்து 5 கிளாஸ் பார்த்தேன். நான் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு பெனி ஸ்டாக்ல சின்ன ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். இப்ப நீ வந்து புது சேனல் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்க. இப்ப நாங்கெல்லாம் வந்து வில்லேஜ் பாய்ஸ், சரிங்களா? இப்ப நான் மட்டும் என்ன உன் ஊர் தான் நானும். இப்ப நீ வந்து சிட்டிக்குள்ள போயிட்டு வந்து வேலை செய்யற. சரி சரி ஓகே. ஸ்டாக் பத்தி நிறைய வந்து சீனிவாசன் சாரோடைய ஸ்டூடெண்ட் ஸ்டாக்கை பத்தி நிறைய கத்துட்டு வந்திருக்க. எங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்கை பத்தி எதுவும் தெரியாது. இந்த பிகைனர், சரியா? எங்களுக்கு வந்து நீ இந்த சேனல்ல வந்து அது மாதிரி லெசன் எடுப்பியா? அதுக்கான பிளான் தான் போயிட்டு இருக்கு. சண்டே வந்து லெசன்ஸ் மாதிரி தான் போட்டிருக்கேன். 1 மணி நேரம் பாட்காஸ்டா போட்டிருக்கேன். ஒண்ணு 45 மினிட்ஸ் வந்து இந்த வீடியோ. ஒரு ஸ்டாக் வந்து எப்படி பார்க்கணும், அதை வந்து நான் கிளாஸா வந்து இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லாம அந்த ஸ்டாக்கை பத்தி நானே பேசிடுவேன். எக்ஸாம்பிளுக்கு போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஐடிசி பத்தி. அந்த ஸ்டாக் வந்து எப்படி பார்ப்பேன் அப்படின்றத வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோல நான் எப்படி பாக்குறேன்றதை சொல்லியிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஐடிசி எப்ப ஆரம்பிச்சாங்க, பிரிட்டிஷர்ஸ் இருக்கும்போது எப்படி ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து எப்படி பவுன்ஸ் பேக் ஆகி அப்புறம் இந்தியன்ஸ் கையில எப்போ வந்தது, இந்தியன்ஸ் வந்த அப்புறம் அந்த ஸ்டாக் எப்படி கொண்டு போனாங்க அந்த கம்பெனியை. ஒரு ஸ்டாக்கா பேசாம ஒரு கம்பெனி என்ன நடந்துச்சு, ஒரு வரலாறு, அந்த கம்பெனியோட வரலாறு. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னா நான் ஒரு சில மெட்ரிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பேன். அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன். அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இதனால தான் இந்த ஸ்டாக் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போயிருப்பேன். நீ கேட்கற மாதிரி வந்து லெசனா எடுத்துட்டு போகணுன்ற அதை அந்த லெசன் நாங்கள் கண்டினியூ பண்ணிருக்கணும். பட் அதுக்குள்ளே வெளியே வந்துட்டு அந்த 100 லெசன்ஸ் கண்டினியூ பண்ணாம இந்த சேனல்ல என்ன பண்ண முடியுமோ, ஏன்னா இருக்கிற குவாலிட்டியை வச்சு. இப்போ எடிட்டர்லாம் கிடையாது, உனக்கே தெரியும். நான் தான் எடிட் பண்ணி போட்டுக்கிறேன், நம்மளே தான் வீடியோ எல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குவாலிட்டி வச்சு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் தர முடியும் அப்படின்றதான் பிளான். அது போகும்னு நினைக்கிறேன் அந்த லெசன்ஸ் வர்றது. இப்போ எனக்கு என்ன தெரியுமா, ஒரே ஒரு டவுட்டு. நிறைய சேனல்ஸ் வந்து இருக்கு, இந்த ஸ்டாக் சம்பந்தமா இந்த மாதிரி சம்பந்தமான சேனல்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. நீ வந்து சேனலை வந்து எப்படி கொண்டு போக போறீங்க? கிராமத்து பசங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி. இப்போ ஸ்டாக்குன்னு சொல்றீங்க. ஒரு 12வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டாக்னா என்னன்னு தெரியாது. எனக்கே ஸ்டாக் பத்தி இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் பத்தி வந்து எனக்கு காலேஜ் ஃபைனல் இயர்ல தான் தெரியும். அந்த அளவுக்கு நான் வந்து வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன். இப்ப எல்லார்கிட்டயும் வந்து டெக்னாலஜி வந்து வந்துருச்சு. கண்டிப்பா அவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் டெக்னாலஜி, மொபைல் போன்ஸ் வந்து வந்துருச்சு. நீ ஸ்டாக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அது A to Z பேபி லெவல்ல இருந்து சொல்லிட்டு வர முடியுமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த சேனல்ல சொன்ன மாதிரி ட்ரை பண்ணிடுவேன். ஆனா என்ன, ஒரு கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நான் வியூவர்ஸ்க்கு சேர்த்தா சொல்றேன். என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்க கேட்ட கேள்வியே. கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் எடிட்டர்லாம் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா நிறைய எடிட்டிங்கும் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க பேசும்போது இந்த ஸ்டாக் இங்க வைங்க, அப்புறம் அந்த நியூஸ் எங்கிருந்து கேதர் பண்ணீங்க அந்த ஒரு லிங்க் வைங்க, நிறைய வந்து போயிட்டு இருக்கு. நீங்க கேட்ட மாதிரியே தான். ஆனா எல்லாத்துக்குமே இப்போ டைம் லிமிட் வந்து இல்ல. அது கொஞ்ச நாள் போக போக எடுத்துட்டு வந்துருவேன். ஓகே, எல்லாமே நீங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வந்து இந்த பெரிய பெரிய கம்பெனி ஸ்டாக்ஸ் மட்டும் தான் சொல்றீங்க. நிறைய சின்ன கம்பெனிஸும் இருக்குது. அதுவும் எங்களுக்கு வந்து இப்ப ஐடிசில வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஆமா, எங்களுக்கு ஐடிசின்னு காமனா சொல்லிட்டு போயிருங்க. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும். இந்த சின்ன கம்பெனிஸ் இருக்கு பாத்தீங்களா, தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனிஸ். இப்போ வந்து இப்போ ஐடிசி எல்லாம் வந்து வெளியே இருந்து வர்றது. அதுக்கப்புறம் இப்ப தமிழ்நாடுல எதுனா சன் நெட்வொர்க் வந்து இருக்கு. ஆனா யாருக்கும் எங்களுக்கு வந்து தெரியாது. அது மாதிரி வந்து இந்த ஷிக் ஷாம்பு ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனி வந்து தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனிஸ். இந்த தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனிஸ் வந்து டீட்டெயிலா சொல்ல முடியுமா? இதுக்கு வந்து எடுத்துட்டு வரணும். நீங்க சொன்ன மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு. இல்ல டிடிகே பிரஸ்டீஜுமே நம்ம ஊர் தான். இந்த மாதிரி நம்ம தைரோக்கார் வித்துட்டு போயிட்டாரு, வேலுமணின்ற அருவு. இப்ப வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு எல்லா இடத்துலயும். வேலுமணியோட ஸ்பீச் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சென்னை பேஸ் பண்ண கம்பெனி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஊர்ல திருவண்ணாமலை ஒன்னும் பிரான்ச் எத்தனும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குமே சென்னை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி தான். அந்த ஸ்டாக்குமே நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய சென்னை பேஸ் பண்ண கம்பெனி இருக்கு. ஐடிசியில பண்ண மாதிரி எல்லா கம்பெனிஸுமே பண்ண போறேன். சென்னை பேஸ் பண்ண கம்பெனிக்கு பண்ணலாம். பட் என்னன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த ஐடிஎஃப்சி மாதிரி ஒரு நல்ல கம்பெனியா இருக்க மாதிரி எந்த கம்பெனியும் எனக்கு தெரியல. டிடிகே பிரஸ்டீஜ் நல்ல கம்பெனி தான். அந்த மாதிரி நல்ல கம்பெனி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அது எடுத்துட்டு வரலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு கம்பெனி பாக்குறீங்க அப்படின்னா அது லிஸ்டா இருந்துச்சுன்னா மட்டும் போதும். இது சென்னை பேஸ் பண்ண கம்பெனி லிஸ்டா இருக்கு அப்படின்னா மட்டும் போதும்.
நீங்க கமெண்ட் செக்ஷன்லயோ இல்ல அப்படின்னா இப்போ நீ கேட்கறல அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னா அந்த லெசனுமே வந்து எடுத்துட்டு போகலாம். அந்த ஸ்டாக் வந்து எப்படி அனலைஸ் பண்ணலாம், அந்த ஸ்டாக்கை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எடுத்துன்னு சொல்லலாம். நீ ஐடிசி பத்தி அந்த வீடியோ சொன்னல, அது வந்து மேஜர் பிராண்ட், அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுன்ட்டு அது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் போன வாரம். மேபி நீ மிஸ் பண்ணிருக்கலாம். அந்த வீடியோ பாரு, அதுல வந்து ஒரு 44 நிமிஷம் வந்து போட்டிருப்பேன். ஓகே, அது நீ கேட்ட கேள்விக்கு அந்த பதில் இருக்கும். அந்த எப்படி அந்த ஸ்டாக் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன், எப்படி இதுக்கு முன்னாடி வந்து ஆரம்பிச்சாங்க, அதான் நீ கேட்டதுதான். அது ஒரு பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா அதை பத்தின டீட்டெயில் ஒரு ரிப்போர்ட் எங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட் அதுல போட்டிருப்பேன். ஓகே, அதுவும் இருக்கும். இன்னொரு டவுட், அந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு ஒரு ஆப் ஒன்னு சொல்றீங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நாங்க. அதுக்குள்ள போனா வந்து எங்களுக்கு வில்லேஜ் சைட்ல இருந்து வர எங்களுக்கு வந்து இப்பதான் பிகைனரா இருக்கும்னா ரெட் கலர் கோடு கிரீன் கலர் கோடுன்னு காமிக்குது. அது எந்த கோடுல வந்தா செல் பண்ணணும், எந்த கோடுல வந்தா பை பண்ணணும், அதை பத்தி நீங்க டீட்டெயிலா சொல்லுவீங்களா? அதை பத்தி நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு சொல்றேன், அது என்ன ஏதுன்னு நான் சொல்லுவேன். ரெட் கேண்டில்னா என்ன, அந்த கிரீன் கேண்டில்னா என்னன்னு சொல்லுவேன். ஆனா இந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு ஒரு ஸ்டாக் வந்து விற்கலாம் அப்படின்றத வந்து சொல்ல மாட்டேன், வாங்கலான்றதையும் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொல்றேன், இது வந்து கேண்டில் பிக்ஸ் சொல்லுவாங்க. கேண்டில் பிக்னு வச்சுக்கலாம். அந்த கேண்டில் பிக்கை பார்த்து நீ ஸ்டாக் வாங்குறன்றது டெக்னிக்கல் அனாலிசிஸ். நம்ம ஃபுல்லா போறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். சிம்பிள் கான்செப்ட் தான். நீ டெக்னிக்கலுக்கு ஒரு 100 புக் இருக்கு மார்க்கெட்ல இருக்கு. நீ 100 புக்கை படிச்சிட்டோமே, நாளைக்கு இந்த ஸ்டாக் இப்படிதான் அவனும் கணிக்க முடியாது. ஓகேவா? படிக்காம நீ ஒரு கம்பெனி வந்து நல்ல கம்பெனின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்ட, அந்த கம்பெனி வந்து இப்போ நாளைக்கு ஏறுதா இறங்குதான்னு பார்க்க போறது இல்லை, அந்த கம்பெனில ஒரு பிசினஸ் பார்ட்னரா போற இப்படின்ற அனாலிசிஸ் பண்றது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நம்ம சேனல் ஃபுல்லா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம், டெக்னிக்கல் நோக்கி போறது இல்லை. அந்த கேண்டில பாக்காதீங்க அப்படின்றதுக்காக சொல்றேன். அந்த கேண்டில பத்தி வீடியோ வராது. ஓகே, அதுன்றதுக்காக சொல்றேன். அந்த கேண்டில பார்த்து ஸ்டாக் வாங்க வைக்கலான்றது உங்களுக்கு செபில இருந்து எதனா ப்ராப்ளம் வந்துரும்? அப்படி கிடையாது. இப்பவுமே நான் எஜுகேஷன் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். எஜுகேஷன் சைடா நான் வந்து போடலாம். இந்த ஸ்டாக் நான் வாங்குறேன், நீங்க வாங்கறதா வாங்குங்க, நான் செபி ரிஜிஸ்டர்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு வீடியோல ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு நானும் பண்ணலாம். நான் ஏற்கனவே டிஸ்க்ளைமர் வைக்கிறேன், அந்த மாதிரி பண்ணலாம். பட் இதுல பண்ண அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் எனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சாலுமே நான் சொன்ன மாதிரி தான். நீ நினைக்கிறது ப்ரெடிக்ட் பண்றது நடக்காது. 100 புக்கு படிச்சாலும் அது வந்து எங்க சார் வந்து சொல்லுவார், மங்காத்தாக்கியம் சொல்லுவாரு, வெய் ராஜா வெய். அந்த சீட்டு திருப்பி பார்க்கும்போது உன் பக்கம் இருந்துச்சுன்னா உன் பக்கம், என் பக்கம் இருந்துச்சுன்னா என் பக்கம், அவ்வளவுதான். ஆனா அதுல அந்த கேண்டில பார்த்து வாங்கலாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. 90% ஆஃப் த டைம் ஒர்க் ஆகாம தான் இருக்கு. மீதி இருக்க 10% ஆஃப் த டைம் தான் ஒர்க் ஆகுது. அதனாலதான் இப்ப வந்து இப்ப எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அதை பத்தி நீங்க வந்து டீட்டெயிலா சொல்லுவீங்களா? கண்டிப்பா வீடியோ வரும், எல்லாத்துக்குமே வீடியோ வரும், எல்லாமே நோட் பண்ணி வைங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்றாங்க மச்சி. எங்களுக்கு எல்லாம் வந்து இப்போ நாங்க போயிட்டு ஒரு ஆனந்த் சீனிவாசன் சார் கிட்ட வந்து உட்காந்து எங்களால கேட்க முடியாது. இது பெரிய பெரிய இந்த எக்கனாமிஸ்டுகள் எல்லாம் உட்காந்து கேட்க முடியாது. நீ அவர்கிட்ட வந்து ஸ்டூடெண்டா இருந்துட்டு வந்திருக்க, ஏதோ ஒரு அளவுக்கு கத்துக்கிட்டு வந்திருப்ப, அதை பத்தி எங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவியா? வினோத் சார் எல்லாம் வருவாரு, இப்ப அவங்களாக்குள்ள நாங்க போய் இன்டராக்ட் பண்ண முடியாது. நீ அவர்கிட்ட இருந்து கத்துட்டு வந்திருக்கேன், அதை பத்தி எஸ்ஐபி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்றாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி அதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா சொல்லுவியா? கண்டிப்பா சொல்லுவேன். ஏன் இந்த வீடியோல கூட ஒரு சிம்பிள் லேமன் டேர்ம்ஸ் புரியுற மாதிரி கூட சொல்லலாம். நான் ஆனந்த் சார் கிட்ட இருந்து கத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அவர்கிட்ட நான் கேள்வி கேட்கற அளவுக்கு இருக்கேன் அப்படின்னும் போது அவங்க தம்பி கூட தான் சொல்றேன். வினோத் சார் கூட நான் கேள்வி கேட்கற அளவுக்கு நான் வந்து அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னா எனக்கு இருக்க டவுட்ஸ் தான் நான் திரும்ப கேட்கறேன். நீ என்கிட்ட கேட்கற டவுட்டை நான் அவர்கிட்ட கேட்கறேன். என்னோட டவுட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல்ல இருக்கும். எதனால அப்படின்னா அவங்களோட சேனல் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், பார்த்து அதுல இருந்து அந்த லெசன்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணி அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால அதுல கண்டினியூ பண்ணி இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிட்டு அடுத்த லெவல் கேள்வியா கேட்கறேன். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர நீ எப்படி சப்ஸ்கிரைபரோ அதே மாதிரி நானும் அந்த சேனலோட சப்ஸ்கிரைபர் தான். என்ன ஒண்ணு பார்த்து கொஞ்சம் படிச்சு அதுக்காக போயிட்டேன். இப்ப நீ டிஎன்பிசி தான்ட்டு ஒரு குறிக்கோள்ல போயிட்டு இருக்க, அதனால இதை வந்து அப்பப்போ பாத்துக்கிறேன். நான் வந்து ஷேர் மார்க்கெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டேன். அதனால இன்னும் கொஞ்சம் இந்த போக முடிச்சு, அது சொல்ல வரேன். மற்றபடி எல்லாமே காமன் தான். இப்போ நம்ம அந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டுக்கு வருவோம். எஸ்ஐபின்றதும் மியூச்சுவல் ஃபண்டு தான். மியூச்சுவல் ஃபண்டுன்றது மியூச்சுவல் ஃபண்ட், அவ்வளவுதான். எஸ்ஐபியுமே மியூச்சுவல் ஃபண்ட் உள்ளதான் வரும். ஒரு மேனேஜ்மெண்ட் கம்பெனி, நீ இந்த ஐடிசின்னு பாக்கணும்ல, ஐடிசி, டாடா மோட்டார்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், நீ என்ன கம்பெனி எடுத்தாலுமே அதுல மேஜரான கம்பெனி எல்லாமே அவன் வாங்கி வச்சிருப்பான். உன்னால ஒரு ஸ்டாக்கா வாங்க முடியாம ஒரு பேஸ்கெட்ல வந்து மொத்த ஸ்டாக்கே போட்டு உங்களை பிரிச்சு கொடுக்குறான். ஒரு ஸ்டாக் இப்ப டிசிஎஸ் 3500 ரூபாய் இருக்குது. அதை வந்து நீ உன்னால வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆனா டிசிஎஸ் உனக்கு வேணும் அப்படின்னா லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நிஃப்டி 50 ஃபண்ட், ப்ளூ சிப் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. இல்ல நீ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் நீ போய் வாங்கின அப்படின்னா அதுல டிசிஎஸ் கண்டிப்பா உள்ள இருக்கும். அதோட போர்ஷன் வந்து ஒரு 2-3% வந்து இருக்கும். நீ டிசிஎஸ் கம்பெனியுமே இன்டெரக்டா ஓன் பண்ணுவ, ஒரு 500 ரூபாய் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஃபுல்லா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து வச்சிருப்பாங்க. மொத்தமா இருக்க எஸ்ஐபின்றது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் தான் வரும். இப்போ புரிஞ்சா கான்செப்ட்? ஓகே. தனியா வந்து போய் பண்ண முடியாதவங்க, பண்ண தெரியாதவங்க அப்படின்றவங்க கூட ஒரு டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எஸ்ஐபி பண்ணலாம். இவ்வளவுதான். இதனால கான்செப்ட் தான். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு நம்ம சொல்லும் போது வந்து இதுக்குள்ள வந்து டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வருது. இப்போ நான் வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து இருக்கோம்னா வந்து
அந்த டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு என்னன்னு தெரியல. இப்ப நெட்ஒர்க்ன்றீங்க, அதுக்கப்புறம் வந்து இன்னும் சம் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றீங்க, NIP NIA எல்லாம் சொல்றீங்க, NAV சொல்ற அதெல்லாம் வந்து எங்களுக்கு என்னன்னு தெரியல. அத பத்தி வந்து நீங்க டீட்டெயிலா சொல்லுவீங்களா? ஒரு டேர்ம்ஸாவா? ஒவ்வொரு டேர்ம்ஸா. ஏன்னா நாங்க வந்து இப்பதான் 12th முடிக்கிறோம், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறோம், எங்க கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்குது, பாக்கெட் மணி இருக்கு, நாங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப எங்களால வந்து காலேஜ் படிக்கிறோம்னா வந்து எங்களால ஸ்கூல் புக்ஸே நிறைய வந்து படிக்க முடியாது. உன்னுடைய வீடியோஸ் வந்து 13 நிமிஷம் பார்த்தா எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குமா? இந்த ஒரு டேர்ம்ஸ் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எங்களால கத்துக்க முடியுமா? டிஃபிகல்ட் டேர்ம்ஸ், இந்த ஸ்டாக் மார்க்கெட் வேர்ட்ஸ்ன்னு சொல்றீங்க வருது பாத்தீங்களா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவீங்களா? அது வந்து நான் வினோத் சார் வச்சு ஒரு செக்மெண்ட் ஒன்று ஆரம்பிச்சேன். நீ கேட்டதுதான், இந்த பினா என்ன, இபிஎஸ்னா என்ன, அப்புறம் வந்து அடுத்த கேள்வி இந்த NAVனா என்ன, ப்ளூ சிப் என்ன, நெட்ஒர்க்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு 100 days 100 terms சேலஞ்ச் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சேன். 100 daysல 100 terms வந்து கத்துக்கிற சேலஞ்ச். அது வந்து நம்ம சேனல்லே வந்து பண்ணலாம். பேசிக்கான டேர்ம்ஸ் அதான் வந்து பண்ணீங்களான்னு கேக்குறேன். இது வரைக்கும் பண்ணல, பண்ணுவோம். ஏன்னா கேட்கும் போது என்ன பண்றது, அதை எடுத்துட்டு வருவோம், பண்ணுவோம். இப்ப வந்து என்கிட்ட வந்து ஒரு 100 ரூபாய் இருக்கு. இந்த 100 ரூபாயை வச்சு சிம்பிளா நான் ஒரு ஸ்டாக்ல போடணும் அப்படின்னா வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் இருக்கு ட்ரேட் பண்ணி கத்துக்கணும்ல. நான் ஃபர்ஸ்ட் 1 லட்சம் ரூபாய்க்கு நான் ட்ரேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் போட்டு நான் கத்துக்கணும். ஆமா, இப்ப 1 ரூபாய்க்கும் ஸ்டாக் இருக்கு, 50 பைசாக்கும் ஸ்டாக் இருக்கு, 10 ரூபாய்க்கும் ஸ்டாக் இருக்கு. அப்படியே ஹை லெவல்லவா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஸ்டாக் இருக்குது. இப்ப ரிலையன்ஸ் ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹை ஸ்டாக்கா இருக்கும். சரிங்களா? இப்ப எங்களால நாங்க காலேஜ் படிக்கிற எங்களால வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து பை பண்ண முடியாது. சரிங்களா? இந்த சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் பத்தி நீங்க சொல்லுவீங்களா? அது ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கு. இப்ப பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்தோம் அப்படின்னா 10 ரூபாய்க்கு கீழே வச்சுக்கோ. ஒரு இதுவா 10 ரூபாய்க்கு கீழே வந்த அப்படின்னா அதோட மார்க்கெட் கேப்ன்றது ஒரு 500 கோடி இல்ல 1000 கோடி தான் இருக்கும். மார்க்கெட் கேப் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஒட்டுமொத்தமான வேல்யூ, ஒட்டுமொத்தமா அந்த கம்பெனி இது வரைக்கும் பிசினஸ் பண்றது, அதோட ப்ராஃபிட் கிஃபிட், அண்ட் தென் அது எதனா மிஷினரி கம்பெனியா இருந்துச்சுன்னா அதோட எக்யூப்மெண்ட், இந்த மாதிரி நீ எது கணக்கு பண்ணி வந்தாலும் ஒட்டுமொத்தம் 1000 கோடி இருக்குன்னு வச்சுக்க. அந்த கம்பெனி எல்லாமே பென்னி ஸ்டாக்ஸ் மாதிரி ஒரு கன்சிடரேஷன் இருக்கும். ஒரு 5000 கோடி மார்க்கெட் கேப் கீழே இருக்குது எல்லாமே. அந்த கம்பெனில என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நாளைக்கு அந்த கம்பெனி வந்து ஒரு சின்ன கம்பெனி, இப்ப நீ தான் அந்த கம்பெனியோட ஓனர்னு வச்சுக்கோ. நீ வந்து இங்க திருவண்ணாமலை இருக்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் புரியுறவங்களுக்கு. திருவண்ணாமலை இருக்க உன்னோட ஷேர் வந்து ஒரு 2 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. உங்ககிட்ட தான் 70% ஆஃப் அந்த ஷேர் வந்து இருக்கு. உன்னோட ஹோல்டிங் 100 ஷேர் வந்துட்டு மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது அப்படின்னா கோடிக்கணக்கில் ட்ரேட் ஆகும். 100 ஷேர் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த 100 ஷேர் ட்ரேட் ஆகுது அப்படின்னா 70% அந்த ஷேர் உங்ககிட்ட இருக்கும். 70 ஷேர் உங்ககிட்ட தான் இருக்கும். நீ நாளைக்கு வித்துட்டு போயிட்ட அப்படின்னா 70 ஷேரை நீ வித்துட்டு போயிட்ட அப்படின்னா அந்த ஷேர் வந்து இப்போ 10 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். 10 ரூபாய்னே வச்சுக்கலாம், சிம்பிள் டைம். 10 ரூபாயில இருக்குது ஒரே நாள்ல வந்து 50% விழும் அப்படின்னா 5 ரூபாய்க்கு வந்துடும். அப்ப நான் வந்து அந்த ஸ்டாக்ல வந்து ஒரு 10 லட்ச ரூபா போட்டுருந்தேன் அப்படின்னா 5 லட்ச ரூபாய் ஆயிடும். இதுவே நான் பெரிய கம்பெனிக்கு போனேன் அப்படின்னா ஐடிசியோ ரிலையன்ஸோ அந்த ஸ்டாக்ல வந்து அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஃபுல்லா வாங்குற அளவுக்கு எங்க அவன்கிட்ட காசு கிடையாது, பெரிய கம்பெனி. சோ அதனாலதான் பெரிய ஸ்டாக்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். இது ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பெரிய ஸ்டாக்ல ஆரம்பிக்கணும். ஏன் சின்ன ஸ்டாக்ஸ் பத்தி பேச மாட்டோம் பிகினருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியாது. நாளைக்கு நீ விற்க போற அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எப்படி பாப்ப? நியூஸ் படிச்சுன்னா நீ பாத்துப்ப, நியூஸ் படிக்கல அப்படின்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். நியூஸ்லுமே ரேர் கேஸ் வராது. இந்த மாதிரி வித்துட்டு ஆங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டுக்கு அப்புறம் தான் வரும். ஷேர் பிரைஸ் ஏன்டா இறங்குதுன்னு நம்ம செஸ் பண்ணி போகும்போது தான் வரும். இந்த ஒரு பிரச்சனைலாம் இருக்கு சின்ன சின்ன ஸ்டாக்ஸ்ல. அதனால நீ ஒரு பிகினரா வரவங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனியா போயிடணும். ஓகேவா? இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பெரிய கம்பெனினா அப்போ எல்லாமே ஒரு 1000 ரூபாய். ரிலையன்ஸ்லாம் வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் எல்லாம் இருக்காது. ரிலையன்ஸ் ஸ்டாக்குமே 1000 ரூபாய் தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் கம்பெனியுமே ஓகேவா? இதே மாதிரி நீ இந்த HDFC கம்பெனி பார்த்துருப்ப, HDFC, இண்டஸ்இண்ட் பேங்க், இது எல்லாமே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல உனக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் வேல்யூஷன் நல்லா இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இப்போ 900 சம்திங் வந்து இருக்கு. ஓகேவா? அந்த பிரைஸ் டு புக் இதுல ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கு. நம்ம இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல நீ கேட்கும் போது நானும் சொல்றேன், வீடியோலயும் வந்து சொல்றேன். அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் நான் வச்சு பார்க்கும்போது இப்போ இது வாங்கினேன் அப்படின்னா 10 ரூபா பொருள் வந்து எனக்கு 7 ரூபாய் கிடைக்கிற மாதிரி நீங்க இப்போ இந்த சென்ட் வந்து கிடைக்குது. ஆனா அதோட ஒரிஜினல் வேல்யூ வந்து 1000 ரூபாய் இருக்கு. ஓகேவா? அதான் ஒரிஜினல் வேல்யூ வந்து 1000 ரூபாய், இப்போ 800 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் வாங்கினேன் அப்படின்னா அது 1000 ரூபாய் தாண்டி போறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்படிதான் நான் வந்து ஒரு ஸ்டாக் வந்து பார்ப்பேன். அது பெரிய கம்பெனி 850 ரூபாயில இருக்கு. பட் 850 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணலான்றேன். புதுசா வரவங்களும் 850 ரூபாய் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாமலாம் இல்ல. ஒரு மாசத்துக்கு 850 ரூபாய் கண்டிப்பா பண்ணலாம். ஐடிசிலாம் 400 ரூபாயில தான் இருக்கு. இதெல்லாம் தாராளமா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய கம்பெனிக்கே போறது நல்லது. சின்ன இன்வெஸ்டர் சின்ன கம்பெனிக்கு தான் போக வேணாம். பெரிய இன்வெஸ்டர்ஸா இருக்கவங்க வேணா போகலாம். நீ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீ சின்ன சின்ன கம்பெனிக்கு போகலாம். நானே அந்த அளவுக்கு ஒன்றும் எக்ஸ்பெக்ட் ஆகல. நானே ஒன்றும் பென்னி ஸ்டாக்ஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சு எடுக்கல. 1-2 தான் இருக்கு. எல்லாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொரு டவுட், நம்ம ஸ்டாக்ஸ் வந்து பை பண்றோம். இப்ப நான் வந்து நீ வந்து பொருளை சேல் பண்ற, நீ வந்து என் மச்சான், நீ உன்னுடைய ஃபேஸ் வந்து எனக்கு தெரியும். உன்னை நம்பி நான் 100 ரூபாய் கொடுக்கலாம், 500 ரூபாய் கொடுக்கலாம், 1000 ரூபாய் கொடுக்கலாம்.
யாருன்னே தெரியாது, எந்த கம்பெனின்னு தெரியாது, நான் யாரை நம்பி அதுல காசு போடுறேன், அதை வந்து நம்ம எப்படி கான்பிடென்ட்டா இப்ப ஐடிசியோட எப்படி நம்பி நான் காசை போடுறது, அதுல வந்து நான் எதை பார்க்கணும்? அதுதான் நீ சொன்னதுலேயே பதில் இருக்கு. என்ன நம்பி நீ காசு கொடுப்பியா? நான் ஒரு பிசினஸ் ரன் பண்றேன்னு என்ன நம்பி காசு கொடுப்பேன். நான் ஒரு வேளை பப்ளிக் லிஸ்ட் பண்றேன், என்னோட பிசினஸ் வந்து இந்த பொட்டி கடை மாதிரியே வச்சுக்கேன். ஏன்னா இப்ப ஜொமேட்டோ எல்லாம் ஒரு பிசினஸ் இதுவுமே கிடையாது. ரேபிடோ எல்லாம் நம்ம ஊர்லயே வந்துச்சு. நான் கேட்கும்போது ஆச்சரியமா இருக்குது. கனகராஜர் இருக்கால, ரேபிடோ வந்து ஓட்டுறான். ரேபிடோ எல்லாம் வந்துச்சு. ரேபிடோட பிசினஸ் மாடல் டாக்ஸி தான். டாக்ஸி, ஆன்லைன் டாக்ஸி. இங்க ஒருத்தன் புக் பண்றானா அவனை சேர்க்கறதுக்கு ஒரு ஆளு, அவனும் ஆன்லைன்ல ஆப் யூஸ் பண்ணுவான். இவனுக்கு வந்து அந்த கமிஷன் ஃபீன்னு ஒண்ணு இருக்கும், அது மட்டும் தான் இவனுக்கு காசு. இது ஒரு பிசினஸ் மாடலா? நான் உனக்கு கேட்கறேன், ஒரு 10 ரூபாய்க்கு வந்து நீ ஒரு பிசினஸ் பண்ற அப்படின்னா அதுல இருந்து 20 ரூபா உனக்கு கிடைச்சாதான் நீ ப்ராஃபிட் பண்ணுவேன். 10 ரூபாய்க்கு நீ ஒரு பிசினஸ் பண்றா அதுல இருந்து உனக்கு 2 ரூபா தான் கிடைக்குது. இது ஒரு பிசினஸ் மாடலா இருக்கு. இது லிஸ்ட் ஆகி பெரிய கம்பெனியா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கு கம்பெனி, ஓகேவா? இப்ப இவங்க எல்லாம் நம்பி நீ காசு கொடுப்பியா? உனக்கு அந்த பிசினஸ் மாடல் தெரிஞ்சிச்சு, காசு கொடுப்பியா? இல்ல, கொடுக்க மாட்டேன். இப்ப என்ன நம்பி கொடுக்குற அப்படின்னா, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், என்ன நம்பி கொடுக்குற அப்படின்னா நான் பண்ற பிசினஸ் உனக்கு ப்ராஃபிட்டாவும் இருக்கணும், நம்பிக்கை தன்மையாவும் இருக்கணும். அதுக்கு உட்காந்து வேற வழியே எல்லாம் படிச்சுதான் ஆகணும். ஓகே, அப்படி இல்ல படிக்கிறதுக்கு டைம் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் எதனா இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நியூஸஸ் படிக்கணும் இல்ல அப்படின்னா வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த வீடியோ பார்த்துட்டுமே திரும்ப அது உண்மைதானு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டா இன்னும் பெட்டர். இப்போ நீ கேட்டதுக்கே வரும், ஒரு ஆள் நம்பி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்றது வரும். இதுக்கு மியூச்சுவல் ஃபண்டுமே சேம் கேஸ். மியூச்சுவல் ஃபண்டுமே நான் சொன்ன மாதிரி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒருத்தவங்க வாங்கி வச்சிருக்காங்க பத்தியா, அதுல நிஃப்டி பேசிவ், நீ பேசிவ்னு மட்டும் வச்சுக்கோ. பேசிவ் ஃபண்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இதை வந்து இந்த இண்டெக்ஸ்ல இருக்க ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இது எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி இருக்கும். இதை தாண்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் புரோக்கர்ஸ் வந்து இருப்பாங்க, மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அந்த ஃபண்டை மேனேஜ் பண்றவங்க. இது கொஞ்சம் டீட்டெயிலான ஒன்று போனோம்னா ரொம்ப பெருசா போவோம். சிம்பிளா சொல்லணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது பெரிய பெரிய கம்பெனிஸும் ஒன் பண்ணுவாங்க. என்ன மாதிரி ஒரு அளவு உள்ள ஒன்னு மாதிரி ஒரு அளவு ஸ்டாக் டீட்டெயிலா வந்து வர கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து இதை பத்தி வந்து டீட்டெயிலா சொல்லுங்க. இப்போ உன் டவுட் வந்து நீ நேரா கேட்கற, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், அது வீடியோல சூப்பரா வந்துடும். நான் ஒரு வீடியோ பேசும்போது அந்த டவுட்ல உங்களுக்கு கிளாரிஃபை ஆகுதான்னு தெரியாதுல்ல, அது கமெண்ட்ல வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அவ்வளவுதான், கமெண்ட்ல வந்து கேட்கும்போது திரும்ப ரிப்ளை போட்டுப்பேன். இப்போ உனக்கு சிம்பிளா சொன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியுமே ஒரு ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ஹையர் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து எடுப்பாங்க, அவங்களோட ஃபேவரட் பிக்ஸ்ன்ற மாதிரி. இப்ப நீ இருக்க அப்படின்னா நீ என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பேசிக்கா சூஸ் பண்ணுவ? நீ ஒரு சும்மா சொல்ல. நான் இப்போ பேசிக்கா பென்னி ஸ்டாக்ஸ் மட்டும் தான் சும்மா ட்ரேட் பண்ணி பாக்குறேன். இப்போ நான் ஒரு ஸ்டாக் வந்து வாங்க போறேன்னா வந்து இப்போ எந்தெந்த கம்பெனி ஸ்டாக் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி கேட்கறேன். இல்ல அப்படின்னா நீ ஒரு பிசினஸ் பண்ணா என்ன பிசினஸ் பண்ணுவேன்? சிம்பிளா அப்படி சொல்லு. இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னா வச்சுங்களேன், இப்போ நான் வில்லேஜ் ஓரியன்டா இருக்கிறதுனால வந்து ஒரு மில்க் பிசினஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரைஸ் ஓரியன்டான மில்லு வைக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் ஓரியன்டா ஆயில் செக் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பிசினஸ் வந்து பண்ணலாம். எல்என்டி ஃபுட்ஸ், அப்புறம் வந்து நிறைய ஃபுட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு, ஓகேவா? இந்த ஃபுட் கம்பெனிஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த புல்லட் ரைஸ் தெரியுமா? ஆமா, புல்லட் ரைஸ்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பிரியாணிக்கு டக்குன்னு வருதா? இந்த பிசினஸ் வந்து ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த கம்பெனி, இந்த புல்லட் பிராண்ட் வந்து தயாரிச்சு வைக்கிற கம்பெனியே லிஸ்ட் ஆயிருக்கு. அது 200 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த கம்பெனியோட அரிசி யூஸ் பண்ணி பாத்துருக்கேன், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு. அந்த கம்பெனியோட ஓனர் மட்டும் லைட்டா தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் ஒரு சில ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப இது வந்து 10 ரூபாய்க்கு விற்கிற பொருள் 12 ரூபாய்க்கு விற்கிறதுனா வாங்க வேணாம், குறைஞ்ச அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சு வச்சுக்கிறதுக்கு. 10 ரூபாய்க்கு தான் இந்த பொருள் ஒர்த்தா, இல்ல 10 ரூபா பொருள் இப்ப எவ்வளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடித்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் இருக்கு. அதை மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டு 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு அப்படின்னா 10 ரூபாய்க்கு கீழே ஒர்த்தா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஓனர் பத்தி கொஞ்சம் படிச்சுக்கலாம். இவ்வளவுதான். அந்த கம்பெனியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், கம்பெனி அப்படியே இருக்குது, கரெக்டான வேல்யூ வரும்போது வாங்கறதுக்காக வெயிட் பண்ணலாம். அவ்வளவுதான். இப்படிதான் ஒரு பிசினஸ் வந்து பார்க்கணும். அந்த பிசினஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து எப்ப வாங்கலாம், இப்போ இந்த ஸ்டாக் வாங்கினா கரெக்டான வேல்யூவா அப்படின்றதான். ரொம்ப பெருசெல்லாம் போட்டு யோசிக்கணும். பீன்னு ஒண்ணு இருக்கும், பி வந்து அதிகமா இருந்துச்சுன்னா போகலாம், கம்மியா இருந்துச்சுன்னா போகலாம், அவ்வளவுதான். இதுக்கு வந்து செக்டார் மாறும், இண்டஸ்ட்ரி மாறும். இது வந்து ஃபுல்லா எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி உள்ள வரும். இல்ல அப்படின்னா இது உள்ள வரும், ரீட்டைல் இது உள்ள வரும், மக்கள் கிட்ட போய் சேரவே. சோ அது உள்ள வரும்போது அந்த இண்டஸ்ட்ரி பி வந்து ஒரு 40 இருக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரியே மொத்தமா அந்த ஸ்டாக் எல்லாம் ட்ரேட் ஆகுது, 40 ஆகுது, இது மட்டும் ஒரு 30 ஆகுதுன்னா அப்படி போகலாம். சின்ன மெட்ரிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி உனக்கு என்ன பிசினஸ் வந்து தெரியுமோ அந்த பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இப்போ நீ வந்து நிறைய கேள்வி வந்து கேட்ட, டீனா என்னென்ன, திடீர்னு எஸ்ஐபினா என்னென்ன, கலந்து சுத்தி வந்துட்டேன், இப்படி வந்துட்டேன். ஆனா இது நிறைய பேருக்கு வந்து புரியாது. இப்போ நான் சொன்னது, இப்போ உனக்குமே வந்து நிறைய விஷயம் புரியாது. மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு தெரியும் கண்டிப்பா. இது வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து உங்களதுல ஆக்டிவேட் பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் சத்தியமா புரியாது. அதெல்லாம் டீட்டெயில்டா தான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். என்ன பண்ண, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு வா. ஏன்னா நான் வர ஊர்ல இருந்து வந்து அப்படியே ஒன்று கூப்பிட்டு ஏன் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நிக்க வச்சிட்டேன். ஏன் என்ன ரீசன் சொல்றேன், நான் சேனல் ஆரம்பிக்கும் போதும் ஒரு சப்ஸ்கிரைபரா ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது. அண்ட் தென் இவர் கிராமம்னு அடிக்கடிக்கு சொல்லுவார். அதே கிராமத்துல தான் நானும் வந்தேன். என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, அவர் ஃபர்ஸ்டே சொன்ன தான் சிட்டிக்கு போயிட்டு அங்க கத்துக்க ஆரம்பிச்சுட்டேன். அண்ட் தென் நான் கத்துக்கிட்டும் சிட்டிக்கு வந்து போயிட்டேன். இங்க எங்க ஊர் சைட்ல இருக்கவங்களும் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு என்ன மாதிரி ஒரு
மைண்ட் தாட் உள்ள ஒரு ஆளு. எல்லாருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தெரியணும், எல்லாருக்குமே எல்லா நாலேஜும் தெரியணும். அந்த பகுத்தறிவு தான் அது பேரு. ஆமா, அந்த பகுத்தறிவா செயல்படணும் பசங்க அப்படின்றதுல வந்து ரொம்ப குறிக்கோளா இருப்பாரு. எஸ்ஐ படிக்கிறாருன்னா அப்ப பாத்துக்க என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கும். அதனாலதான் வந்து இவரை கூப்பிட்டு வந்து வீடியோ எடுத்தேன். இன்னொரு வீடியோ வந்து எடுக்கலாம், அதுல வந்து இன்னும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவோட அவுட்கருத்து என்ன போகும்னு தெரியல. ஏன் அப்படின்னா நிறைய கேள்வி சுத்தி வந்துட்டாரு. ஒரு பிகினரா இருக்க கேள்விக்கெல்லாம் ஆன்சர் வந்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல இன்னும் டீட்டெயிலா வந்து வீடியோ வந்து எடுக்கலாம் இவர் கூட. அப்போ வந்து இன்னும் டீட்டெயிலா வந்து ஆன்சர் கொடுக்கலாம்.